மஷ்ரூம் பட்டர் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? எப்பவும் பன்னீரில் தான் பட்டர் மசாலா பண்ணணுமா என்ன? மஷ்ரூமில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்கா, சப்பாத்தி, நானுக்கெலாம் ஒரு சூப்பர் காம்பினேஷனாகவே இருக்கும். 200 கிராம் மஷ்ரூம் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர், ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, பிரியாணி இலை, அன்னாச்சி பூவில் ஒரு பீஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி, 2 வெங்காயம், 4-5 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சியும் பூண்டுமா முழுசாக சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு வெட்டி வச்ச மஷ்ரூமை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மல்லிப்பொடி, கரம் மசாலா, ஜீரகப்பொடி, மஞ்சத்தூள். இந்த அளவுகள் எல்லாமே ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதை சேர்த்து 1 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர ஸ்டேஜில் கசூரி மேத்தி சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக நீங்கள் பாலாடையும் சேர்த்துக்கலாம். நான் பாலாடை தான் சேர்த்துருக்கேன், அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருங்க.